ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இங்கிலீஷ் கிராமர் ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். டென்சஸ் வந்து 12 டைப்ஸ். நார்மலாக டென்சஸ் எத்தனை டைப்ஸ்னால் 3 டைப்ஸ்: ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ அதில் இருக்க சப் டாபிக்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 12ன்னு வரும். இப்போ வந்து டென்சஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனோட சிங்குலரும் ப்ளூரலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னால் வந்து ஐ யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே சிங்குலர், நான் இந்த இருக்கிறது எல்லாமே ப்ளூரல். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, ஷீ, இட். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, செகண்ட் பர்சன் ப்ளூரல் யூ, தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. இதை நீங்கள் வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யூ வந்து ரெண்டுத்துக்குமே சிமிலராக இருக்கும், ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஸோ நீங்கள் வந்து அதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் போகலாம். ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னதுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் verb 1. ஆப்ஜெக்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சப்ஜெக்ட் ப்ளஸ் verb 1. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா யூனிவர்சல் ட்ரூத், அதுக்கப்புறம் வந்து ஹேபிச்சுவல் ஆக்ஷன். இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வேர்பில் ஒன் டைம் எஸ் ஆட் பண்ணுவோம். எந்த டைம்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் நம்ம எஸ் ஆட் பண்ணுவோம். தேர்ட் பர்சன் சிங்குலர்னா இ, ஷி, இட். ஓகே. யூனிவர்சல் ட்ரூத்துக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஃபஸ்ட் யூனிவர்சல் ட்ரூத்னா என்னதுன்னு பார்த்துருவோம். யூனிவர்சல் ட்ரூத்னால் இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாராலையும் நம்பப்படுற ஒரு உண்மை. ஓகேவா? எர்த் மூவ்ஸ் அரவுண்ட் த சன். எர்த் வந்து சன்னை சுற்றி தான் வரும், அது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து யூனிவர்சல் ட்ரூத். நெக்ஸ்ட்டு வந்து ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்னா ஹீ கோஸ் ஃபார் அ வாக் இன் த மார்னிங். டெய்லி அவன் வந்து மார்னிங் நடந்து போவான். ஸோ அது வந்து டெய்லி பண்ணுறதுனால அது ஹேபிச்சுவல் ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்முலா என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் இஸ் ஆர் ஆம் ஆர் ஆர் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த இஸ் எங்கே யூஸ் பண்ணோன்னா எதோட சிங்குலர், எல்லாத்துக்குமே சிங்குலர் வந்து இஸ் யூஸ் பண்ணோம். ஆனால் ஆம் வந்து எக்ஸப்ட் ஐக்கு வந்து ஆம் யூஸ் பண்ணோம். ஐக்கு மட்டும் ஆம் யூஸ் பண்ணோம். மீதி எல்லா சிங்குலருக்குமே இஸ் தான் யூஸ் பண்ணோம். ஆர் வந்து எல்லா ப்ளூரல் இருக்கும். ஓகே. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். அது என்னோட யூசேஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். யூசேஜ்னால் என்னென்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். அதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட யூசேஜ். ஈஸ் ரைட்டிங் அ நாவல். நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் நாவல் எழுதிட்டு இருக்கான். ஓகேவா? ஷீ இஸ் கிவிங் அ பார்ட்டி. நான் சொல்லும்போது அவள் வந்து பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கா. ஓகேவா? அதுதான் வந்து அதோட யூசேஜ் அண்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்தோட ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் V3. சப்ஜெக்ட்னால் வந்து நார்மல், உங்களுக்கு தெரியும். ஹேஸ் ஹேவ் அப்படின்னா என்னன்னா, ஹேஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். ஹேவ் வந்து மீதி எல்லாத்துக்குமே ஹேவ் யூஸ் பண்ணும். தேர்ட் பர்சன் சிங்குலர்னா ஹீ, ஷி, இட். இதோட யூசேஜ் எங்கன்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நவ். ஓகேவா? முடிஞ்சிருக்கும். ஐ ஹவ் ரிட்டன் அ புக் ஆன் கிராமர். நான் இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து யார் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, நான் வந்து கிராமர் புக் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹவ் ரிட்டன் அ புக் ஆன் கிராமர். இங்கே வந்து சென்டென்ஸ் வேறு, நான் சொன்ன தமிழ் சென்டென்ஸ் வேறு. நான் கிராமர் புக் எழுதி முடிச்சிட்டேன்னா கிராமர் புக்கில் இருக்க கொஷின்ஸ்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் இங்கே வந்து சொன்னது வந்து ஐ ஹவ் ரிட்டன் அ புக் ஆன் கிராமர்னால் நான் வந்து ஒரு கிராமருக்காக ஒரு புக்கே எழுதியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் யூசேஜ் எங்கன்னா ரெஃபர் அன் ஆக்டிவிட்டி அக்கர்ட் இன் அ பாஸ்ட். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். மிஸ்டர் பானர்ஜி ஹேஸ் பீன் டு இங்கிலாந்து. ஸோ வந்து பாஸ்ட்டில் போய் சேர்ந்துட்டாங்க. பாஸ்ட்டில் முடிஞ்சு போச்சு அந்த ஆக்ஷன்.
ஸோ அதுதான் வந்து ஹேஸ் பீன் டு இங்கிலாந்து. அவர் வந்து இங்கிலாந்துக்கு போய் சேர்ந்துட்டார். ஓகேவா? இதுதான் செகண்ட் யூசேஜ். நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த வேர்ட்ஸ்லாம் கன்ஃபார்ம் வரும். என்னென்ன வேர்ட்ஸ்னால், சோஃபார், ஒரு சென்டென்ஸில் சோஃபார், சின்ஸ், ஜஸ்ட், அதுக்கப்புறம் வந்து எட், ஆல்ரெடி, அதுக்கப்புறம் ஃபார், அப் டு, நெக்ஸ்ட்டு வந்து டில் நவ். இந்தந்த வேர்ட்ஸ்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் சென்டென்ஸில். ஸோ நீங்கள் டப்புன்னு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து மைண்டில் கொண்டு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்வர்ப்ஸ் கீழெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும். சோஃபா, சின்ஸ், ஜஸ்ட், எட், ஆல்ரெடி, ஃபார், அப் டு, டில் நவ். இதை வந்து நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. ஐ ஹவ் நாட் ரிட்டன் டு மை மதர் சின்ஸ் ஜனவரி. நான் ஜனவரியிலேருந்து எங்கள் அம்மாவே நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் have or as plus been plus v1 plus ing. இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே ஹேஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், மீதி எல்லாத்துக்குமே ஹேவ். இதோட யூசேஜ் எங்கன்னா, இட் இண்டிகேட்ஸ் an action began in the past and still going on. பாஸ்டில் ஆரம்பிச்சிருச்சு, இன்னொன்று போயினுது. the baby has been crying. அந்த பாப்பா நைட்லேருந்து காலில் வரைக்கும் அழுதுனுக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். காலில் இருந்தால் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. லதா ஹாஸ் பீன் டாக்கிங் ஆல் த டைம். அவள் எப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பேசிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறது வந்து ஓகேவா. நெக்ஸ்ட் யூசேஜ் வந்து, நான் வந்து யூசேஜ்னா என்னென்ன ஃப்ரேசஸ்லலாம் வரும் அப்படின்னு சொல்கிறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு சொன்ன மாதிரி இதுக்கும் வந்து என்னென்ன வேர்ட்ஸ்னால், ஃபார், since, long, all day, all night, all week, all time, how long. இந்த வேர்ட்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் ஞாபகம் வைக்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க ஃபார், சின்ஸ். ஏன்னா இது ரெண்டும் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதோட யூசேஜ் பொறுத்து பார்த்துக்கோங்க. யூசேஜ் வந்து இட் பிகைன்ஸ் அந்த பாஸ்ட் அண்ட் ஸ்டில் கோயிங் ஆன்னா வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு கம்ப்ளீஷன் ஆஃப் ஆக்ஷன் வென் வி ஆர் ஸ்பீக்கிங். நம்ம சொல்லும்போது அந்த ஆக்ஷன் முடிஞ்சு போயிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் பாஸ்ட். நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ சிம்பிள் பாஸ்ட். பாஸ்ட்டில் ஸ்டார்டிங் வந்து சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்டோட ஃபார்முலானா சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இல்லைனாலும் பரவாயில்ல. யூசேஜ் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவோன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் அ பாஸ்ட் ஆக்ஷன் when the time of action is mentioned. we use for a past action. பாஸ்டில் நடந்த ஆக்ஷனை குறிக்கிறதுக்கு தான் சொல்கிறோம். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். when time is mentioned, டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும்போது பாஸ்டில் குறிக்க ஆக்ஷனை சொல்கிறது தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து மிஸ்டர் ராம் லெஃப்ட் திஸ் பிளேஸ் அ மந்த் அகோ. ஒரு டைம் சொல்லிடுச்சா. மிஸ்டர் ராம், நான் சென்டென்ஸ் எழுதுகிறேன் ஒரே நிமிஷம். இதில் வந்து உங்களுக்கு டைம் சொல்லிடுச்சு. மந்த் 30 days முன்னாடி அவர் இந்த இடத்த விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேவா. இது வந்து ஃபர்ஸ்ட் யூசேஜ். செகண்ட் யூசேஜ் எங்கன்னா, இட் இஸ் யூஸ்வலி யூஸ்ட் இன் அ கொஷின் அபவுட் த பாஸ்ட் ஆக்ஷன். இட் இஸ் யூஸ்வலி யூஸ்ட் இன் த கொஷின் அபவுட் த பாஸ்ட் ஆக்ஷன். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வேர் டிட் யூ ஸ்டே இன் டெல்லி. ஒரு பாஸ்ட் ஆக்ஷனை வந்து கொஷினில் கேட்கணுன்னா நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். வேர் டிட் யூ ஸ்டே இன் டெல்லி, எங்கே நீ வந்து டெல்லியில் இருந்த அப்படின்னு இருக்கும்போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். கொஷினிங் சென்டென்ஸ் பாஸ்டில் இருந்தால் மோஸ்ட்டாக நம்ம வந்து இதுதான் யூஸ் பண்ண சொல்கிறோன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். செகண்ட் முடிச்சாச்சு. இப்போ வந்து தேர்ட் யூசேஜ் பார்க்க போகிறோம்.
சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை பாஸ்ட் கண்டினியூஸ். நம்ம என்ன பாஸ்ட் கண்டினியூஸ் பார்க்கல, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் பாஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை பாஸ்ட் கண்டினியூஸ். சிம்பிள் பாஸ்ட் வந்துருச்சுன்னா ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் வந்துடும் மோஸ்ட் ஆஃப் த டைம். இப்போ நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸோட ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் was or were plus v1 ing. ஓகே, இதோட யூசேஜ் என்னென்னா, this is used to indicate an action that was in progress in a sometime in a past. ஒரு பாஸ்ட்டில் இப்போ வந்து நான் நார்மலாக ஒன்று வரையிறேன் பாருங்களேன். இது வந்து ஃப்யூச்சர் வச்சுப்போம், இங்கே வந்து ப்ரெசண்ட், இங்கே வந்து பாஸ்ட். பாஸ்ட்டில் ஸோ இங்கே பாஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஏதோ ஒரு டைமில் நடந்த ஆக்ஷன் ப்ரெசண்ட்டில் சொல்கிறது தான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏதோ பாஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட டைமில் பாஸ்ட்டில் நடந்ததை ப்ரெசண்ட்டில் நம்ம சொல்லும்போது ஐ வாஸ் ஈட்டிங் சாக்லேட் எஸ்டர்டே. ஸோ நான் வந்து நேற்று சாக்லேட் சாப்பிட்டேன் அப்படின்னா, நான் வந்து நேற்று வந்து இந்த டைமில் நான் சாக்லேட் சாப்பிட்டுருந்தேன் அப்படின்னு வந்து இப்போ சொல்கிறேன். புரியுதா? அதே மாதிரி சில ஃபேஸஸ் நான் சொல்கிறேன் இந்த டென்ஸ்க்கும். வைல், when, இந்த ரெண்டு வேர்டு அந்த சென்டென்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஞாபகத்துக்கு வந்துங்க, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஞாபகத்துக்கு வரணும். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் v3. ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஹேட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கணும், அதுக்கப்புறம் v3. v3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் என்னதுன்னு தெரியும்ல? இப்போ வந்து பிளேடு, கட். ஸோ அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் லாஸ்ட்டில் இருக்கிறது. இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து report a complete action that had happened before the point in a past. It is used to report a complete action that happened before the another point in the past. ஒன்று நடக்கிறதுக்குள்ளே இன்னொன்று நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஒன்று நடக்கிறதுக்குள்ளே இது நடந்து முடிஞ்சிருச்சு. The train had left before I reach. நான் வரத்துக்குள்ளே அந்த ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். The singer had sung before I reach. நான் போய் பார்க்கறதுக்குள்ளே அந்த சிங்கர் பாடியே முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, சீஃப் கெஸ்ட் has arrived but the team has scored 2 points already. எப்பயோ வந்து இந்த டீம் வந்து 2 கோல் அடிச்சிட்டாங்க, 2 பாயிண்ட் அடிச்சிட்டாங்க, அப்புறம் தான் வந்து சீஃப் கெஸ்ட் வரார். அவ்வளோதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்ப்போம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் இந்த சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் v1 ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இல்லைனால பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது வந்து யூசேஜ் எங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு ரிப்போர்ட் அன் ஆக்ஷன் பிஃபோர் த அனதர் பாயிண்ட் இன் த பாஸ்ட். இது வந்து பாஸ்ட் டைமில் தான் நடக்கும். இது வந்து பாஸ்ட் டைமில் தான் நடக்குது. ஓகேவா? ஃப்யூச்சர், ப்ரெசண்ட், பாஸ்ட் டைமில் தான் நடக்குது. எப்போனா, இட் இஸ் யூஸ் டு ரிப்போர்ட் அன் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணி முடிக்கிறாங்க. பிஃபோர், அதுக்கு முன்னாடி அனதர் பாயிண்ட் இன் த பாஸ்ட். இது ஆல்ரெடி இதை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் அது முடிஞ்சிருச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் கிளியராக. பிரகாஷ் ஹேட் பீன் பிளேயிங் டென்னிஸ் ஃபார் அவர் when the news of his selection came in. அவன் ஒரு விளாட்னு இருக்கான். அப்போ ஏன்னா வந்து அவனுக்கு ஒரு செலெக்ஷன், அவன் வந்து டென்னிஸில் வந்து ஒரு பெரிய காம்படிஷன் போகிற அப்படின்னு சொன்னோன்னே ஒரு விளாட்னுங்கிறான். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த கம்பெனி ஹேட் பீன் ட்ரைங் டு செல் அவுட் தியர் ஷேர்ஸ் அண்ட் வைண்ட் அப்
when the court interfered. கோர்ட் வந்தானே அப்படியே வந்து அந்த ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க, மாட்டிக்கூடாது, அந்த கோர்ட்டில் வந்து மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ ஒன்று வரத்துக்கு முன்னாடி ஒன்று வந்துட்ட பிறகு அவங்க பண்ணுறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் ஃப்யூச்சர். சிம்பிள் ஃப்யூச்சருக்கு ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷால். நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம், இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை. ப்ளஸ் V1. ஓகேவா? இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு இண்டிகேட் அன் ஆக்ஷன் தட் ஹேப்பன்ஸ் இன் நியர் ஃப்யூச்சர். ஒரு ரொம்ப நாள்லாம் கிடையாது, கொஞ்சம் கிட்டையே. நியர் ஃப்யூச்சர். ஷீ வில் ப்ளே இன் ஈவினிங். இப்போ ஆஃப்டர்நூன்னா சாயங்காலமாக போய் விளாடுவா அப்படின்னு சொல்ல வராங்க. ஐ வில் ரைட் எக்ஸாம் டுமாரோ. நாளைக்கு நான் எழுத போகிறேன் எக்ஸாம். வி ஷால் ப்ளே. ஈ வில் ஈட். எப்போ வேணாலும் நடக்கலாம், அது ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷால் எதை வேணால் போட்டுக்கலாம் ப்ளஸ் பி ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்முலா. இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, இட் இஸ் எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அட் சம் டைம் இன் ஃப்யூச்சர். ஃப்யூச்சரில் ஒரு டைமில் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது தான். இது வந்து பாஸ்ட்னா, இது வந்து ப்ரெசண்ட் நவ், ஜஸ்ட் நவ். இது வந்து ஃப்யூச்சர்னா, ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு டைமில் நடந்துட்டு இருக்க ஆக்ஷன், ஏதோ ஒரு டைமில் நடந்துட்டு இருக்க ஆக்ஷன் சொல்கிறது தான் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். யூ வில் பி டைப்பிங் லெட்டர் ஆல் த டே டுமாரோ. இந்த டைமில் வந்து அவன் லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணிகிட்டு இருப்பான், ஃப்யூச்சரில் டைப் பண்ணிகிட்டு இருப்பான். டுமாரோ கொடுத்துட்டாங்க, ஸோ ஃப்யூச்சர். ஓகேவா? ஈ வில் பி வாஷிங் கார் டுமாரோ மார்னிங். நாளைக்கு இங்கேருந்து சொல்கிறான் அவன். நான் இப்போ ப்ரெசண்ட்லேருந்து அவன் ஃப்யூச்சரை பற்றி பேசின்னு இருக்கான். என்ன சொல்கிறான்னா, இப்போ நம்ம வச்சுப்போமே, நானே வந்து நாளைக்கு கார் இந்த டைமில் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த டைமில், இந்நேரத்துக்கு. நம்ம எக்ஸாம்ஸ்லாம் சொல்லுவோம்ல, எக்ஸாம் முன்னாடி நாள்லாம் இந்த நாளில் வந்து நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருப்போம்ல இந்த டைமில் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3. இதுதான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்டோட ஃபார்முலா. இது எங்கே வந்து யூசேஜ்னால், இட் இஸ் எக்ஸ்பிரஸ் அ கம்ப்ளீஷன் ஆஃப் ஆக்ஷன் கிவன் பை த டைம் இன் ஃப்யூச்சர். ஒரு பர்டிகுலர் டைமில் ஃப்யூச்சர்னால் நாளைக்கோ நாளானைக்கோ எப்பயும் தெரியல, இன்னைக்கு கிடையாது, நேற்று கிடையாது, நாளைக்கு. அந்த டைமில் நான் அந்த ஆக்ஷனை முடிச்சிட்ருப்பேன். ஐ வில் பி கம்ப்ளீட்டட் மை எக்ஸாம் டுமாரோ ஈவினிங். வந்துருச்சா? ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் த எக்ஸாம். ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் த எக்ஸாம் அப்படின்னா வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் வந்துடும். சாரி, ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் த எக்ஸாம். நான் இந்த டைமில் எக்ஸாம் முடிச்சிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. நம்ம வந்து போன வாட்டி என்ன சொன்னோம், இந்த டைமில் நான் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னோம். அதே இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த டைமில் நான் எக்ஸாம் முடிச்சிட்ருப்பேன். ஒரு 4 o'clock வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் வந்து எக்ஸாம் முன்னாடி நாள் பேசுகிறீங்கன்னா, இந்த டைமில் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இருப்போம்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி. சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி. இதோட யூசேஜ் என்னென்னா, இட் இண்டிகேட்ஸ் அன் ஆக்ஷன் தட் வில் கண்டினியூ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இன் த பாஸ்ட். அப்படியே போயிட்டே இருக்கும், ப்ராக்ரஸில் போயிட்டே இருக்கும் ஃப்யூச்சரில். எக்ஸாம்பிள் வந்து ஷீ வில் ஹேவ் பீன் ரீடிங். படிச்சுட்டே இருப்பாள், ஒரு நாளையிலேருந்து அவள் படிச்சுட்டே இருப்பாள் சொல்கிறது தான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா மட்டும் ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிவிடுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் இஸ் ஆர் ஆம் ப்ளஸ்
ஆர் ப்ளஸ் v1 ப்ளஸ் ing ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்சஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் v3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் v2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் v1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆட் ப்ளஸ் v3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் v1 ப்ளஸ் ing ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் போடணும்னு இல்லை, அது நீங்கள் விட்டாலும் ஒன்றும் இல்லை. சிம்பிள் ஃபியூச்சருக்கு வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷால் ப்ளஸ் v1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷால் ப்ளஸ் பீன் ப்ளஸ் v1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷால் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் v3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷால் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் v1 ப்ளஸ் ing ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக ஒரு சென்டென்ஸ் எடுத்துகிட்டு அதை 12 ஃபார்ம்ஸ்லேயும் நம்ம இப்போ எழுதுவோம். நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம எல்லா டென்சஸ்லேயும் இப்போ எழுதி பார்ப்போம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். இது மாதிரி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எடுத்துகிட்டு அது எல்லா டென்ஸ்லேயும் எழுதுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் விளையாடுறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுனா ஐ ஆம் இது நார்மலாக வந்துடும். ஐ ப்ளே, நான் விளையாடுறேன். ஐ ப்ளே ஆப்ஜெக்ட் போட்டோன்னா உங்களுக்கு கிளியராக சென்டென்ஸ் புரியும். ஃபுட்பால், ஐ ப்ளே ஃபுட்பால். ஓகேவா? சென்டென்ஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் இஸ் ஆர் ஆம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் v1 ப்ளஸ் ing ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து ஐனா வந்து ஆம் வந்துடணும். verb ப்ளஸ் ing, ஸோ பிளேயிங் ஃபுட்பால். புரியுதா? இப்போது ஐ ஆம் பிளேயிங் ஃபுட்பால், ஐ ப்ளே ஃபுட்பால் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு? ஐ ஆம் பிளேயிங் ஃபுட்பால். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வந்து ஐ ஹாவ் பிளேடு வரும். ஏன்னா v3 ஃபார்மில் எழுதணும். ஸோ ஐ ஹாவ் பிளேட் ஃபுட்பால். ஓகேவா? இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வந்து ஐ ஹாவ் பீன் பிளேயிங் ஃபுட்பால். ஐ ஹாவ் பீன் பிளேயிங் ஃபுட்பால். பீன் பிளேயிங் ஃபுட்பால். நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் v2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஐ பிளேட் ஃபுட்பால். ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால். ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஐ had played football. I had played football. ஏன்னா வந்து இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்முலா என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆட் ப்ளஸ் v3. சப்ஜெக்ட் ஐ, ஆட் வந்து போட்டோம், பிளேடு வந்து v3. அவ்வளோதான். ஃபுட்பால் வந்து ஆப்ஜெக்ட், நீங்கள் போட்டாலும் பரவாயில்ல. ஐ ஹேட் பிளேட் அப்படின்னு போட்டால் கூட ஈஸியாக முடிஞ்சிடும். இதுவும் ஒரு சென்டென்ஸ் தான். நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் பண்ணி நான் ஃபுட்பால் விளாட்னேன், பேஸ்கெட் பால் விளாட்னேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இந்த சென்டென்ஸ் எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆப்ஜெக்ட் வந்து இருக்கணும்னு கன்ஃபார்ம் இல்லை. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஐ had been playing football. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஃப்யூச்சர், சிம்பிள் ஃப்யூச்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஐ வில் ஆர் ஷால் எது வேணால் போட்டுக்கலாம். ஐ ஷால் ப்ளே ஃபுட்பால். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஐ வில்
பி இங்கே வந்து ப்ளே வந்து பிளேயிங் ஃபுட்பால் ஆகிடும். ஓகேவா? ஐ வில் பி பிளேயிங் ஃபுட்பால். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் வந்து ஐ வில் ஹாவ் பிளேடு ஃபுட்பால். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஐ வில் ஷால் கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஐ வில் ஹாவ் பீன் பிளேயிங் ஃபுட்பால். இப்போ வந்து நீங்கள் இது மாதிரி வந்து ஒரு நார்மல் சென்டென்ஸ் த கேட் சேஸ்ட் மைஸ் இதை வந்து எல்லா சென்டென்ஸ்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.